உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சந்திச்சு நீண்ட நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பு சந்திச்சது. அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் 180 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க சார், இன்றைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு? களம் என்னை பொறுத்த வரைக்குங்க எபோ 50% ஓட்டு வாங்கிடுவார் சார். டோட்டல் போலிங்கில் எபோ 50% எக்ஸ்ட்ராடனரி ஓட்டு வாங்கிடுவார். இது எந்த அடிப்படையில் சார் சொல்கிறீங்க? எல்லா அடிப்படையும் சொல்லாமே. என்ன அடிப்படையில் சொல்லணும்? இவங்களாம் ஒரு சர்வே போட்டுட்டு 7% வாங்குவார், 18% வாங்குவார் சர்வே எங்கள் நம்ம சொல்கிறீங்களா? பார்த்தா தெரியுது பாருங்கள். உங்களுக்கு ஒரு தலைவர், நாங்கள் எம்ஜிஆர் பின்னால் போயிருக்கோம் அந்த காலத்தில். எங்கள் அப்பா சொல்லி அண்ணாதுரையை நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா சொல்லி நான் காமராஜர் கேள்விப்பட்டிருக்கேன். காமராஜர் கார்லையும் பஸ்லேயும் ஆளை கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை கொண்டு உட்கார வச்சு வேடிக்கை பார்த்து கையாட்டிட்டு போகல. இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்கு மற்றவங்களுக்கு. இவரை தவிர அரசியல் தலைவரே இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரோம் சார். இது நீங்க ஒரு கட்சிக்காரங்களா இருந்து ஒரு தலைவருக்கு முகஸ்துதி பண்ற மாதிரி இல்லவே இல்லையே. இவரை மாதிரி ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நியாயமா? இப்ப யாராச்சும் ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஜனங்க வர்றாங்களா, கூட்டிட்டு வர்றாங்களா சொல்லுங்க. இப்போ உதயநிதி சார் இருக்காரு, பார்க்கறதுக்காக வர்றாங்களா, கூட்டிட்டு வர்றாங்களா? சொல்லுங்களேன். சினிமாவில் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார். சரி. கம்பேரிட்டிவ்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு அவர் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜூனியர் தான் சினிமாவில். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடுறது இயல்பு தானே? இதே விஜய் இடத்துல ஒரு அஜித் வராரு, இல்ல சிவகார்த்திகேயன் வர சொல்லுங்க. அவரை நீங்க வர்றாருன்னு சொல்லக்கூடாது. அஜித்தை வர சொல்லி கூட்டத்தை கூட்டி சொல்ல சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் வர சொல்லி கூட்டத்தை கூட்டி காட்ட சொல்லுங்க. 2010 இப்படிதான் வடிவேல கூட்டி கூட்டத்தை கூட்டி காட்டினீங்க. விஜயகாந்த் சாரை இன்சல்ட் பண்றதுக்காக 2010 இதே திமுக நம்ம அவர் கூட்டம் இருந்தது. இதே திமுக 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது மலையாளத்தான் சொன்னாங்க. இவன் முதல்ல தமிழனே இல்லை, இவன் சினிமா நடிகன், கூத்தாடி, மலையாளத்தான் சொன்னாங்க. என்னாச்சு? ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரா? த சேம் பிளேஸில் தான் இன்னைக்கு விஜய் சார் இருக்காரு. கம்பேரிட்டிவ்லி எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுறேன். பெட்டர் தான் எம்ஜிஆருங்க. சரி, இந்த இடத்துல ஒரு நியாயமான கேள்வி கேட்டுக்கிறேன். என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் ரசிகர்களோ இல்லை விஜயோட பிடித்தவர்களோ தொண்டர்களோ அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, தீர்மானிக்க போகிற நடுநிலை வாக்காளர்கள், அவங்க அதாவது மாற்றா வராருன்ற அதை மட்டும் ஒரு கிரைட்டீரியாவே எடுத்து அவருக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி திமுக அதிமுகவுக்கு மாற்றா விஜய் எந்த அளவுக்கு களமாறுறாரு அப்படின்றத ஒரு நாம்சா பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க 70 வயதுக்கு மேற்பட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வயது ரீதியா அவரும் தினந்தோறும் பிரச்சாரத்தில் இருக்காரு. அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தினந்தோறும் பிரச்சாரத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை கொஞ்சம் இளமையானவர் கம்பேரிட்டிவ்லி விஜய் அவர்கள். அவருக்கு ஏன் பிளான் பண்ண பிரச்சாரத்தை ரத்து செய்யறாங்க? எல்லாத்துக்கும் திமுக காரணம் சொல்றாங்க, திமுக கட்டுப்பாட்டில் இருக்க அதிகாரிகளை காரணம் சொல்றாங்க. இது ரிப்பீட்டடா நீங்க ஒரு முறையும் திமுக குறை சொல்றது உங்களுடைய இயலாமைக்காக நீங்க திமுகவை கை காட்டுறீங்களா அப்படின்ற கேள்விகளையும் விமர்சனங்களையும் உங்களை நோக்கி எழுப்புதில்லை. அதுக்கு என்ன பதில் சொல்ல வருவீங்க? ரொம்ப தமாசா இருக்கு பாருங்க. இவர் வெளியில் கிளம்புறாரு. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நாங்கள் டூர் போகிறதுக்கோ ஏதாச்சும் ஒன்றுக்கோ ஜனங்களை போய் பார்க்குறதுக்கு போனோம்னா அங்கே போகிற இடத்துல ஒழுங்கான பர்மிஷன் கிடையாது. நீங்கள் லெஃப்ட் சைடில் கையில் போட்டிங்க, ரைட் சைடில் கையில் போடல, இப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி 5000 தான் வரணும், 2000 தான் வரணும், 7000 தான் வரணும், 27 நாளைக்கு முன்னாலே கொடுத்துருக்கணும். இப்போ உதயநிதி சாரோ மற்றவங்களும் வெளியே வரோம் 27 நாளைக்கு முன்னால் கொடுத்தாங்களான்னு தெரியாது. டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்குவாங்க 27 நாளுக்கு முன்னால் கொடுத்த மாதிரி. இது உங்களோட பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர்ஸும் பண்ணிக்குவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் சட்டம் போட்டு விட்டம் போட்டு எல்லா கேள்வியும் கேட்டு வெளியே போகிறக்கெல்லாம் பண்ணீங்க. இருங்க முடிச்சிட்றேன். இதே எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு, டிஜிபி மாற்றுறது எலெக்ஷன் கமிஷன் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் டிஜிபி மாற்றுறக்கலாமே உங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த டிஜிபி புது டிஜிபி எப்போ போட்டாங்க? கல்கட்டாவில் நெக்ஸ்ட் டே டிஜிபி போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் டிஜிபி போட்டால் 2 வாரம் கழிச்சு ஒரு ஒஸ்டஸ்ட் இப்போ ஒரு பியூரோக்ராட் லாபி ஒன்று நடந்துச்சு. நான் டெல்லியில் இருக்கேன். இப்போ நான் டெல்லியில் தான் வந்திருக்கேன். அதாவது சந்தீப் ரத்தோர் சார் பவர் ஏற்றுக்கிறதுக்கு இல்லாமல் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதையும் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் இதை இவரை கொண்டு போட்டாங்க. இவர் சந்தீப் ரத்தோர் சார் எலெக்ஷன் கமிஷன் நியமித்த ஒரு டிஜிபி. அவர் கூட பெரிய நியூட்ரலாக இருப்பாரான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் டெஃபினட்டாக ஒரு டிஎம்கே கைக்குள்ளேயே இருக்க மாட்டார் உறுதியாக. அவர் பதவியேற்ற பிறகு யோசிச்சு பாருங்கள். நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு வந்தோம், திருநெல்வேலி போயிட்டு வந்தோம்,
நாங்கள் திருப்பூர் போயிட்டு வந்தோம், நாங்கள் சென்னைக்குள்ளே எத்தனை ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம், எத்தனை கூட்டம் வந்துச்சு, எத்தனை ஜனங்க வந்தாங்க, இன்னைக்கு திருவள்ளூர்ல இருக்காரு. என்னென்ன கண்டிஷன் போட்டீங்க, இதில் சந்தீப் ரத்தோர் சார் என்னென்ன கண்டிஷன் போட்டார், என்னெல்லாம் எங்களை கழுத்து பிடிச்சாரு. ஒன்றுமே இல்லையே, நாங்கள் சுதந்திரமாக போகிறோம், சுதந்திரமாக வர்றோம், அங்கே கரெக்டாக எல்லாம் ஆர்கனைஸ் ஆகுது. கிறிஸ்டல் கிளியராக போலீஸ் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குது. நாங்கள் இப்போ தான் உண்மையான சுதந்திர காற்றையே சுவாசிக்கிறோம். ஆமாம், உண்மை அதுதானே. அதற்கு முன்னால் நாங்கள் ஒரு டிராவல் போனோம்னா இவங்ககிட்ட போய் மன்றாடணும். ஒரு ஈரோட்டில் ஒரு கூட்டம் போனோம்னா கடைசி நொடி வரைக்கும் அந்த எஸ்பிஓ கமிஷனரோ வந்து எங்களுக்கான அந்த இதை தரமாட்டார். அதுக்கு அவர் விளக்கம்லாம் கேட்பாங்க. ஒன்றும் வேண்டாம், முதல் ஒரு மாநாடு போகிறது என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மாநாட்டுக்கு யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்ட்டு. இது மாதிரி எத்தனையெல்லாம் ஏன் இந்த டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லைங்க, இவங்களுக்கு பயம். திமுகவுக்கு இவங்கள பயம். ஏன் எல்லா மெயின் மீடியாவும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி இத்தனை டஃபஸ்ட் சர்வேலாம் வெளியில் விடுறாங்க? அப்படி கேஷுவல் விடுறவா தம்பி, வெல்கம், நீ உன்னுடைய பாலிட்டிக்ஸ் பண்ணு, நாங்கள் எங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கை கோர்த்துட்டு இந்த எலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை மீடியா கையில் போட்டுட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு எந்த தலைவருக்கும் வந்து ஐயோ ஒரு வீட்டு வாசலில் லைவ் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் வேற, அது லைவ் பண்ணுறது இல்லையே, அதெல்லாம் இல்லை, அது தானாக பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுறது. இப்போ பிஜேபி எதுக்குறாங்கல்ல பயங்கரமாக ஆஹான்னு சொல்லி தளபதி பேசுகிறாரு நம்ம சிஎம், அப்படியே பிஜேபி எதுக்குறாரு. உள்ளுக்குள்ளார அவங்க யாருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜனங்களுடைய டெண்டன்சி என்ன, இன்றைய தேசபக்தி என்ன, அன்றைய தேசபக்தி என்ன, எத்தனையும் மாறி இருக்கு. ஆனால் இன்னும் பிளக் அந்த ஜால்ராவை எவ்வளோ சாஃப்டாக நைஸாக கேஷுவலாக அந்த குழந்தைக்கு அப்படியே சங்கடையில் பால் ஊற்றுற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஊட்டிகிட்ருக்கீங்க பொது ஜனத்துக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நியூட்ரல் பீப்புள் யாருக்கெல்லாம் போட போகிறாங்க. நீங்கள் இந்த கேமையே பார்த்ததில்ல, ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு கடந்த 60 வருடத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு பெரும் சக்தி வருது. எப்படின்னா, நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன், 2019 வருஷத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருக்கேன். அதை விளக்க சொல்கிறேன், பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன், விளக்க சொல்ல இருங்க. 2019-20 சிங்கப்பூர் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர், அங்கே எனக்கு வீடு இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஒரே $1 நாங்கள் லஞ்சம் கொடுத்ததில்லை. நான் என் வாழ்க்கையில் ஒரே $1 லஞ்சம் கொடுத்ததில்லை சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில். சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் லஞ்சம் மட்டும் இல்லை, அதிகார துஷ்பிரயோகத்தை நான் பார்த்ததில்லை. தப்பு செய்தவன் தப்பிச்சு போனதே நான் பார்த்ததில்லை. ஸோ பியூட்டிஃபுல் கவர்மெண்ட்டாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். டெல்லியோட பரவாயில்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டை நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. இப்போ விட்டுருங்க, நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டோட நான் க்ளோஸாக இருந்திருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட. இப்போது இந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட்டு கெட்ட கவர்மெண்ட்டு ரெண்டையும் நான் பார்க்குறேன். இப்போ ஜனங்களுக்கு மாற்றி டிஎம்கேன்னு ஒரு பாதையில் 77லேருந்து 67லேருந்து 1967லேருந்து 60 வருடமாக டிஎம்கேவும் 50 வருடம் ஏடிஎம்கேவும் போகுது. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்த வரைக்கும் வாழ்ந்த ஒரு காலம் வேறு. அதன் பிறகு வாழ்ந்த காலங்கிறது கம்யூனல், கேஸ்ட்டு, லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம். இதுக்கு மக்கள் பழகிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை, மாற்றி நாங்கள் ஓட்டு போட்டாகணும், வேறு கேப்ஷன் இல்லை. இப்போ எப்படி அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டியும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் இருக்கும், அந்த 2 பார்ட்டி தானே வேற ஒரு பார்ட்டி கிரியேட் ஆக முடியாது. ஸோ மக்கள் வேறு வழி எல்லாமே இங்கே அங்கேயும் போயிட்டுருப்பாங்க. நாங்கள் அதேமாதிரி வேலையில் இங்கே அங்கேயும் போயிட்டு இருந்தோம். இந்த நியூட்ரல் ஓட்டு யாருக்கு ஜெயிக்கிற போட்டு பார்த்தலாம், அதெல்லாம் அப்புறங்க. இந்த மாதிரி ஒரு விளையாட்டை இன்னைக்கு விஜய் சார் விளையாடுறாரு, வந்துட்டார். எப்படி சார் நியூட்ரல் ஓட்டு அதுதான் வருது, அது வேற மாதிரி கரைய போகுது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ விஜய் சாருக்கு வரக்கூடிய ஓட்டுகள் எப்படி இருக்குனாங்க, இந்த கம்ப்ளீட் டிஎம்கேனுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்தும் எங்களுக்கு வந்துடும். ஏன் வந்துடும், நாங்கள் ஏடிஎம்கேவோட சண்டையும் போகிறதில்ல. அது ஏங்க ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்கை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல. ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் பார்க்குறாரு. நீங்கள் எங்களை மட்டும் பேசாதீங்க, எங்களுக்கு அது நேரடியாக 1 கோடி விசிறி இருக்கான். விஜய் சாருக்கு நேரடியாக 1 கோடி விசிறி இருக்கான். இதே வந்து எடப்பாடி அண்ணன் வந்து லாஸ்ட் டைமு சீஃப் மினிஸ்டர் 2017 2021 ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் டிஃபெண்டிங் எலெக்ஷன் ஆல்ரெடி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. நிறைய அதிகாரிகள் சொல்கிறத கேட்குறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளும் குஷனும் அவருக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இருந்த மாதிரி இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவராக முதல் அவர் வந்து எலெக்ஷன் பார்க்குறாரு. எந்தளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ண போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் அப்படியே கை மாறிச்சு நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய ஓட்டு ஜானகி அம்மாவுக்கு போகல, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்துச்சு. நம்ம நம்பியிருப்போமா? அப்போ நான் 89 நான் வந்து அன்றைக்கி 25 வயசு எனக்கு. நாங்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு நான்லாம் ஜெயலலிதா விசுவாசி, 50% ஆஃப் த பீப்புள் ஜானகி விசுவாசி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சொந்த பொண்டாட்டியுடைய விசுவாசி பார்த்தினாங்க லெஸ் தென் 3%. ஆனால் ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகள் நீங்கள் சேவல் சின்னத்தில் அம்மா ஒரு 30-31 சீட்டு ஜெயிச்சு காட்டிட்டாங்க. அவங்க ஒரு சீட்டு நம்ம ஜெயித்தாங்க ஜானகி அம்மா. கட்சி அப்படியே ஜெயலலிதா அம்மா கொடுத்து போட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏடிஎம்கே நடந்ததுனால நான் இப்போ நடக்கிற 2026 எலெக்ஷனை எந்தளவுக்கு ஏடிஎம்கே கேடர்ஸோ ஏடிஎம்கே ஓட்டர்ஸோ 2 இருக்குது.
கேட்ரஸுங்கிறது இவங்க சொல்கிற மாதிரி 1.5 கோடி பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு 25 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் இருக்கலாம். அவங்களுடைய ஓட்டு எப்படி வரப்போகுது, அதுமாதிரி ஓட்டு பேங்க் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இனிமேல் தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி 180 சீட்டோ இல்லை வந்து 50% மேலே வாங்கிடுவாரு. வாங்கிடுவாரு. விஜய் சார் நம்ப வைக்கிறீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து? இல்லை, நாங்கள் ஏன் நம்ப வைக்கணும்? இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று பார்க்குறீங்க. இல்லை, இப்போ தானே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொங்கு பெல்ட்ல எந்த அளவுக்கு வலுவா இருக்காங்க, அதுக்கு பணம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி புரியுது. டிஎம்கே இழுக்காம ஏடிஎம்கே எடுத்துட்டு வரீங்க. ரெண்டுக்கு ஒரே பதில் தான் கேட்டுறேன் சார். எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுகவோ வந்து கொங்கு பெல்ட்ல எந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்து அங்க திமுகவே இது வரைக்கும் வந்து இடங்களை வெற்றி பெற்ற முடியாம திணறிட்டு இருக்க சமயத்துல இப்ப செந்தில் பாலாஜியை போய் அங்க போட்டு பொறுப்பாளரா ஒரு தப்பான இல்ல சார் குறுக்கு இன்டர்வியூ பதில் சொல்லிடுறேன் சார். ஓட்டுக்கு பணம் கொடுத்து, ஓட்டுக்கு ஆள் பணத்துக்கு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து அது ஓட்டு வாங்கிட்டு இருந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரெண்டு இந்த எலெக்ஷனோட முடியுது. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, விஜய் சார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. கூட்டிகிட்டு வரக்கு நாங்கள் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கு பணம் கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வரல. ஓட்டுக்கு பணம் கொடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி கொடுத்து திருப்பி கொண்டு போய் ட்ராப் பண்ணி அதுக்கு வந்து வாழ்கன்னு சொன்ன ஒரு ரேட்டு, முதலமைச்சர் வாழ்கன்னு சொன்ன ஒரு ரேட்டுன்னு கொடுத்த அந்த எலெக்ஷன் இப்போ இல்லை. ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் எவ்வளோ நீங்கள் அதை பற்றி பேசிக்கிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்களா சார்? இவ்வளோ தூய அரசியல் சொல்கிறீங்களா, தூய சக்தின்னு ஒன்று சொல்லிக்கிறீங்களா? ஆமாம். நீங்கள் இப்போ வேட்பாளர் அறிவிப்புன்னு ஒன்று வந்துச்சு இல்லை? சரி. ஸோ அந்த வேட்பாளர்கள் எங்கிருந்து வந்தாங்க? அவங்கலாம் வந்து அவங்கலாம் வந்து ஆல்ரெடி தூய சக்தியா இருந்ததா உள்ள இல்ல. நாங்க தூய சக்தியை மாத்திக்குவோம். வாஷிங் மிஷினுக்குள்ள வந்தோடனே பிஜேபி வாஷிங் மிஷின் நாங்க சுதந்திரம் தர மாட்டோம். தவறு செய்யறதுக்கு யாருக்கும் எங்ககிட்ட சுதந்திரம் கிடையாது. எங்களுக்கு மேன் பவர் தேவைப்படுது, நிர்வாகம் பண்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் நிர்வாகத்துக்கு நாங்கள் ஆட்கள் எடுத்து வந்திருக்கலாம். விஜய் சார் நாளைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். விஜய் சார் நாலேஜே இல்லாம வேட்பாளர்கள்ட்ட வந்து தாவேக்காவில் வந்து சில பேர்ட்ட வந்து பணம் வாங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அங்கங்க நடக்குங்க. தெரியாம தவறுகள் செய்யறதோ யாரு கிறிஸ்டல் கிளி பீப்புள் நீங்க உருவாக்கி வச்சிருந்த ஒரு அயோக்கிய சமுதாயம் இது. இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு அயோக்கிய சமுதாயமாக, லஞ்சம் கொடுக்குற சமுதாயமாக, லஞ்சம் வாங்குற சமுதாயம். இதற்கு பெயர் என்ன? நீங்கள் பிரபு பதில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பதில் சொல்லுங்கள். லஞ்சம் கொடுக்குற ஒரு சமுதாயம், அந்த லஞ்சத்தை வாங்கக்கூடிய ஒரு சமுதாயம், ஓட்டுக்காகவோ ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்காகவோ. ஒரு இந்த இடத்துல எங்கள் தலைவர் வர்றாரு, நீங்கள் வாங்கன்னு வேனில் ஏற்றுறவன் யார், ஏறுறவன் யார் சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, சொசைட்டி இல்ல சார், கரப்டட் வேர்ல்டா? பதில் சொல்ல கரப்டட் சொசைட்டி தானே. பதில் சொல்ல வரேன் சார். சொல்லுங்க. சொசைட்டி இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆயிருக்கு, அதனால கட்சிக்குள்ளேயும் இது நடக்கிறது இயல்பு தான். இந்த சொசைட்டிக்குள்ள இருந்து ஒரு சில பேர் எங்களுக்குள்ள வர்றாங்க, வேற வழி இல்லாம. இந்த சொசைட்டி நீர்த்து போன ஒரு சொசைட்டி. ஆனால் நாங்கள் ஒரு பியூர் சொசைட்டியாக அதை மாற்றிடுவோம். பியூட்டி, ஏன்னா நாங்கள் தான் இப்போ பணம் கொடுத்து எது பண்ணலையே. நாங்கள் பணம் கொடுத்து கூட்டு வந்து விஜய் சார் வாழ்கன்னு சொல்ல வச்சோமா? இந்த சில வேட்பாளர்கள்லாம் வந்து கோடிக்கணக்கில் டிராஃப்ட் எழுதியே தலைமைக்கு கொடுத்துருக்கான்ற வரைக்கும் சீட்டுக்காக இந்த மாதிரியான இந்த மாதிரி புகார்களும் வருது. இதில் வரட்டும். இதில் யாராச்சும் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா நான் நம்புகிறேன், எலெக்ஷனுக்கு பிறகு தலைவர் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் காதுக்கு நாங்கள் கரெக்டாக இதெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து, எங்களுக்கு டைம் ஃப்ரேம் இல்லை. உதாரணத்துக்கு நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்தோம். 3 வருஷத்துக்குலாம் நாங்கள் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் டேஸ்னு பார்த்தா 1000 நாள் தான். அதில் கடைசி ஒரு 600 நாள் எங்களை வந்து கம்ப்ளீட்டாக இவங்க கொலாஸ் பண்ணிட்டாங்க. யார்? டிஎம்கே வந்து எங்களை இயங்கறக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு 6 மாதம் யோசிச்சு பாருங்கள். எங்களால் வெளியில் போக முடியாது, நாங்கள் எதையும் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் செக் வைப்பாங்க. எல்லா இடத்துலையும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம் சார். இல்லை, ஒரு சின்ன சந்தேகம் சார் குறிக்கிறதுக்கு. என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் திமுக முடைக்கிருச்சு, திமுக வந்து இந்த 600 நாட்கள் எங்களால் எதுவுமே பண்ண விடாமாட்டாங்கன்னா, இது திமுக இல்லை. இந்த இடத்துல எந்த கட்சியாக ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே ஒரு புதுசாக ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க தடை பண்றது சகஜமா? இல்ல சார், அப்படி வளர்ந்துருக்கீங்க. நீங்க பண்ற தப்ப அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது ஏத்துக்கிறீங்களா? சார், அதான் சார் அரசியல். பாலிடிக்ஸ்ல தப்பு பண்ணலாம். பாலிடிக்ஸ் சார் நான் சொல்ல வந்துறேன் சார். பாலிடிக்ஸ்ல இந்த அழுத்தங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வேண்டாம். ஏன் இதே திருடனை போய் அங்க சொல்லுங்க. இருங்க, குறுக்கு பேசுறேன். நீங்க இதே திருடனை கொண்டு போய் சிங்கப்பூர்ல இறங்கி ஒரு தப்பு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் சேயிங் நான் ஒரே ஒரு பைசா தொட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா விஜய் சார்? சொன்னார்களா இல்லையா? இதை ஸ்டாலின் சொன்னாரா? பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? செந்தில் பாலாஜி 10,000 ஒரு ஓட்டு தந்துட்டு இருக்காரு சார். தாவேக்கா ₹1 கூட மக்களுக்கு செலவு பண்ணல. நான் மக்களுக்கு கட்சிக்காக செலவு பண்ணிக்கலாம், ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்க மாட்டாங்க சார். ஓட்டுக்கெல்லாம் வந்து தாவேக்கெல்லாம் ஒரு பைசா தர மாட்டாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லை. யாரும் தெரியாம ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் செஞ்சிருந்தான்னா, ஒரு வேட்பாளர் செஞ்சிருந்தான்னா அவன் கண்டிக்கப்படுவான் சார். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் தண்டிக்கப்படுவான். இதே காரணத்தை திமுக சொல்லுவாங்களே, எனக்கு தெரியாம உடம்பு முழுவதும் சேர்த்து பூசிக்கிட்டு எல்லா அநியாயங்களையும் பண்ணிக்கிட்டு ஒரு கோயிலுக்குள்ளார உட்காந்துட்டு சேகர் பாபு சொல்றாரு, மயரா அவனை இவனை தூக்கி போட்டு முதிச்சு போடுவேன்னு சொல்லி கோயில் கேம்பஸ்குள்ளார உட்காந்துக்கிட்டு அந்த வார்த்தையை சொன்னார். அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்களா? லஞ்சம், ஊழல்,
காசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த களத்துல ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் செல்லாது சார். நீங்கள் சொல்லுங்கள் வேறு சொல்லுங்கள். கள அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. என்ன கள அரசியலுங்க இது? என்ன பெரிய களம்னு என்ன? பெரிய அப்படி அங்கேருந்து போருக்கு 30 பேர் சேர நாடும் சோழ நாடு வந்து சண்டை போட்டிருக்குதா? அந்த வார்த்தையை இவங்க அசிங்கப்படுறாங்க சார். மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லுங்கள். மக்களை எப்படி சந்திக்கிறாங்க? பணம் கொடுத்து சந்திக்கிறாங்க, பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. வேறு என்ன வியாபாரம் நடந்துட்டு இருக்குதுங்க? இப்போ வந்து ஒரு பணத்தை வந்து பொதுஜனங்கள் பணத்தை நான் தொட மாட்டேன்னு சொல்கிறாருல, வேறு யாராவது சொல்கிறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். படித்த பசங்க நீங்கள்லாம் வேறு யாரோ ஒரு தலைவர் இன்றைக்கி தமிழ்நாடு எலெக்ஷன் இதில் யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்களா? இங்கே ஒரு மக்கள் முன்வைக்கிற கேள்வி, தெளிவான கேள்வி ஒன்றே ஒன்று தான் சார். இங்கே வந்து யாரும் திமுக வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்ல, அதிமுகவும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்ல. நீங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு விஜய் வராருனா, பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறாருன்னா, நீங்களே சொன்னீங்க 3 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இது வரைக்கும் நீங்கள் திமுகவை விமர்சனம் வைக்கிறதும் சரி, உங்கள் கட்சி சார்பாக வாக்குறுதிகள் கொடுக்குறதும் சரி, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை மக்களாக நின்று நீங்களாகட்டும் தலைவராகட்டும், அதை தாண்டி கட்சி நிர்வாகிகளாகட்டும், எந்த அளவுக்கு தீவிரமாக நீங்கள் சொல்கிறீங்க கள அரசியல்லாம் வந்து அதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கன்ட்டு மக்களிடம் போகணும். அது உங்க தலைவரே சொல்லியிருக்காரு. உங்க தலைவரே சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய கோட்டை வந்து மேற்கோள் காட்டி அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய் இது வரைக்கும் 3 வருஷத்துல அவர் முன்னெடுத்த மிகப்பெரிய போராட்டம் எது? அவர் மக்களுக்காக குரல் கொடுத்து ஒரு களத்துல நின்று மக்களோட மக்களா சகஜமா நின்று எந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்றத பேசணும் சார். அதான் சொல்றேன். அப்படின்றத நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது நான் வந்து உச்சத்தை விட்டு வரேன்றத வந்து ஒரு குவாலிட்டியா சொல்றீங்க. இல்ல இங்க அது ஒரு தகுதியா சொல்றீங்க. அது ஒரு தகுதியா சொல்லி நீங்க வந்து, ஆனா இன்னும் விமர்சனம் இருக்கு. நீங்க சார் நீங்க உச்சத்தை விட்டு நீங்க வரீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போறீங்க. இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் பேசஞ்சர் ஃபிளைட்ல நீங்க மக்களோட மக்களா டிராவல் பண்ணிருக்கீங்களா? எதுக்கு தேவை சார்? தேவையில்லை சார். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க புத்தன் வந்துங்க ஒரு ராஜாவுடைய பையன் சார். இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் பதில் சொல்றேன். ஒரு 3 கேள்வி கேட்டீங்க. ஒவ்வொன்றும் கேளுங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதை கேட்குறீங்க. மக்களை போய் பார்த்தீங்களா? திமுக குறை சொல்றதை தாண்டி இல்லை திமுக ஆகட்டும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திமுக நான் திட்டுமே ஒன்றும் கோச்சிக்காதீங்க, மாதம் கப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், நாங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி முந்தின நாளோ அது அடுத்த வாரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாலே 1 மாதம் முன்னாலே பர்மிஷன் வாங்கிக்குவாங்க அவங்ககிட்ட. அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரர் மற்றவங்க அதெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுட்ருப்பாங்க. சரிங்களா? அதன் பிறகு இவங்க கத்துறமே கத்திக்குவாங்க, சேர்மே செஞ்சுக்குவாங்க. மற்றபடி இவங்க கேட்குற எதையும் அவங்களும் செய்ய மாட்டாங்க. இவங்க சும்மானாச்சும் கேட்டுக்குவாங்க. தமிழக மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இதில் விடுதலை சிறுத்தைகள் நம்ம திரும்ப கூட அதில் சேர்ந்துக்குவார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திமுக ஒரு ஆணி கூட பிடுங்கலிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் திரும்பக்கு தெரியும். எதனால் அவர் வாய் அடைக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இவங்க கேட்குறாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன கொடுத்தாங்க சொல்லுங்கள். திமுக தர்ணா பண்ணி திமுக போராட்டம் நடத்தி போன 5 வருடங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன விஷயங்களை மாற்றி நம்ம கொடுத்தாங்க சொல்லுங்கள். டிஎம்கே நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளில் கையாளனே வச்சுக்குவோம். நாங்கள் சொல்கிறேன் சொல்கிறேன் கையாளனே வச்சுக்குவோம். நீங்க என்ன பண்ணீங்க? அதுதான் இப்ப சொல்ல வரல. ஏன்னா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் நீங்க, ஆட்சிக்கு வர வேண்டியவர்கள் நீங்க. வரதுக்கு என்ன பண்ணீங்க சொல்றேன் சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி அவங்களாவது சரண்டர் ஆகிட்டு ஐயா சாமி வெளியில் போய் பேச போகிறோம், தப்பாக நினச்சிக்காத, நான் இதை விளையாட்டுக்கு பேசுகிறேன் கோச்சிக்காதுன்னு முந்தின நாள் சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்க பசங்கள்லாம் போய் எங்கள் கால்களில் விழுந்து பஜனைலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி எல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. இது இவங்க பாவம் ட்ராமா பண்ணி என்ன பண்ணுறது, சம்பாரிச்சாகணும், நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், அவங்க பசங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு முறை போய் பார்ட்டி பண்ணிட்டு வரணும் வேறு நாடுகளில். இதெல்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கெல்லாம். அவங்களோட அந்த சொகுசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க. எங்களோட ஐடியா என்னென்னா, எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, எங்ககிட்ட கவர்மெண்ட் எங்கள் கையில் இல்லை. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு முறை வந்துங்க ரொம்ப பலசாலி. அவனுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற பொழுது எங்களால் எதிர்த்து அடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கட்சி அமைப்பை தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்க சக்தி இன்னும் எங்கள் கைக்கு வரல. அரசாங்க சக்தி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை. நாங்கள் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி நாங்கள் ஒரு எலெக்ஷனுக்கு மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கிட்டு இந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா, அரசாங்கத்தை பிடிச்சிட்டோம்னா மக்களுடைய அனைத்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்கும். என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் விஆர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். 53.5% மேலே ஓட்டு வாங்கிடுவார் சார். நம்ம வந்து விஜய் சார் வந்து டெஃபினட்டாக என்டி ராமராவ் வந்து லாஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷனில் அதிக ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருந்து அதிக ஓட்டு வாங்கினது 52.5 என்னமோ. ஸோ அதற்கு மேலே ஓட்டு வாங்கிடுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளவு தாகம் இருக்குது ஜனங்களுக்கு. இல்லை விஜய் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிட்டாரா?
பண்ண வேண்டிய நீங்க அவசியம் சொல்றீங்க. நம்ம நாங்க ரீச் பண்ண பண்ணிட்டோம். வேண்டிய அவசியம் இல்ல நீங்க உங்க ஸ்டைல பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. நீங்க எதிர்பார்க்க பண்ண நாங்க ரீச் பண்ணிட்டோம். நாங்க இளைஞர்கள் ரீச் பண்ணிட்டோம், இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மா ரீச் பண்ணிட்டோம், ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டோம். நாங்க ஊழல் இல்லாத கவர்மெண்ட் கொடுக்க போறோம். நாங்க ஊழல் இல்லாத கவர்மெண்ட் போய் சேர்த்துட்டீங்கன்னு சொல்றீங்களே. ஆமா, போய் என்ன எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம்? என்ன aspects சொல்லுங்களேன். எப்படி சொல்லணுங்க? லட்டு பாயசம்லாம் இல்ல கொஞ்சம் அதெல்லாம் கொடுத்து சொல்லல. இல்ல அதை அதெல்லாம் சேர்த்து சொல்லல. கொடுப்போம். அதெல்லாம் சொல்லல. நீங்க நாங்க சேர்த்துட்டீங்கன்னு சொன்னீங்களா? சோசியல் மீடியால எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. சோஷியல் மீடியாவிலயா சார்? ஆமாங்க. என்ன ஏங்க சார் ஒரு சொல்றீங்க? குடும்பத்துல 2 பேர் எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 நபர்கள் எங்களுக்கு ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. 2 கோடி போதுமா சார் ரேஷன் கார்டு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு? 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. 4 கோடி ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு ரேஷன் கார்டும் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்குது. வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், நடைமுறை வாழ்க்கைக்கு வழி இல்லாமல், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளும் புவர் பீப்புளும் நசுங்கி சாகுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்காதங்க இடத்துல விஜய் சார் வந்து முகத்தை காட்டுறாரு. இந்த விடையை நோக்கி அவங்க வர்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் உங்களுடைய சகோதரனா இருக்கிறோம். இல்ல அதான் நீங்க அது சோஷியல் மீடியா மூலியமா ஆமாம், இப்போ விஜய் அவர்கள் தூத்துக்குடியில் சொன்ன மாதிரி பேசினார்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் பேசிட்டாரு, திருநெல்வேலியில் பேசிட்டாரு. சவுத்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டுட்டு போய் சேர்த்துட்டா நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்பலினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இப்போ திருப்பூரில் போய் பேசிட்டாரு. நீங்கள் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் போய் சொல்லிட்டீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ திருப்பூரில் பேசுனது சிங்காநல்லூரில் இருக்கிற தமிழர்களுக்கும் போய் சேர்ந்துருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வேறையாக இருக்கும், எங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வேறையாக இருக்கும். உங்களுடைய அப்ரோச்சை எங்கள்கிட்ட திணிக்காதீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தாவேக்காவுடைய அரசியல் நான் சொன்னது தப்பு. இல்ல நான் இப்போ சொன்ன விளக்கம் இதுதான். இல்ல அதான் சார் சொல்றேன். இப்ப என்னன்னா தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாடு இல்ல அரசியல் பண்ற ஒரு ஸ்டைலோ இந்த ஸ்டைல் தான். ஆமாம், நாங்கள் நண்பா நண்பிங்கிறோம், சகோதர சகோதரிங்கிறோம், நான் உங்களுக்கு அண்ணனும் தம்பியங்கிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நாங்கள் சொல்கிறோம். இப்போ தான் இவர் சார் வந்து அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சாரு, அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சாரு, 8000 ரூபாய் பணம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. 2500 ரூபா கொடுக்குறேன்றீங்களே. இல்லை, அது என்னன்னா இப்போ இவங்க கொள்ளையடிக்கிற பணத்தை இவங்களே வச்சுக்குவாங்க. நாங்கள் கொள்ளையை அடிக்க மாட்டோம். அப்போ கொள்ளையடிக்காத பொழுது அதெல்லாம் லாபமாக மாறும் கவர்மெண்ட்டுக்கு. தாவேக்கா வந்தா அது கொள்ளைகள் நிறுத்தப்படும். சரி இருங்க, அந்த கொள்ளைகள் நிறுத்தப்படும். அரசு அப்ப அந்த பணம் லாபத்தில் இயங்கும். அது மட்டும் இல்லை, எல்லா நிறுவனமே லாபத்தில் இயங்கும். அப்போ எங்ககிட்ட எங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும். பணத்தை சம்பாதித்து எங்களுடைய குழந்தைகளான மக்களுக்கு, இப்போ ஒரு முதலமைச்சருடைய குழந்தைங்க தான் எல்லாருமே, ஒரு மினிஸ்டருடைய குழந்தைங்க தான் அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருமே, ஒரு எம்எல்ஏடைய குழந்தைங்க தான் அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருமே. அப்படி தான் நடந்துக்கிறாங்களா? அப்படி நடந்துக்கிறாங்கன்னா பொன்முடி மாதிரி ஒரு தலைவர் மந்திரியாக இருந்துக்கிட்டு ஓசி ஓசி பையன் ஓசி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. இந்த தேர்தல் அவர் சீட்டே இல்ல சார். பரவாயில்லைங்க சார். திமுக அதிமுக காசு மூலியமா போறாங்க, நீங்க வந்து சோசியல் மீடியா மூலியமா டைரக்டா போய் இம்பாக்ட் ஏற்படுத்துறீங்க. இதெல்லாம் தவறு இல்ல சார். 106 வேட்பாளர்கள் இப்போ மாற்று கட்சியில இருந்தோ இல்ல இறுதி நேரத்திலயோ வந்து சேர்த்திருக்கீங்க. இப்போ சில வேட்பாளர்கள் மேலாம் வந்து என்ன சொல்றது, போதைப் பொருள் குற்றச்சாட்டு, அதே போல இவர் வந்து கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மணல் மாஃபியாவா இருந்திருக்கார மாதிரி குற்றச்சாட்டு. இவர் வந்து ஜாதியிலேயே ஊறி அவர் வந்து பொது மேடையிலேயே ஜாதியை வந்து வெளிப்படையாகவே சொல்லி நான் ஜாதி வரின்னு பேசிய ஒரு வேட்பாளர். இந்த மாதிரி பலதரப்பட்ட வேட்பாளர்கள் இப்போது தாவேகா சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இல்லை நீங்கள் விஜய் அரசியல் வரும்போது நான் கூட என்ன நினச்சேன்னா, சர்க்கார் படம் பார்த்துருக்கீங்களா, அது ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுப்பார்ல, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல்ஸ், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருப்பாங்க, ஒரு டாக்டராக இருப்பாங்க, ஒரு எஜுகேட்டடாக இருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு கேண்டிடேட்டா நிப்பாட்டி இவர் வந்து ஒரு புதுவிதமான அரசியலை முன்னெடுக்க போறாரு. அது சர்க்கார் டைரக்டரோட ஐடியா. நீங்க ஆனா விஜயோட ஐடியா வேற மாதிரி இல்ல சார். விஜயோட ஐடியா அப்படி நேர்மாறா இருக்கு. இங்க வந்து இங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் தான், அந்த மட்டைகளையும் கூட்டி வந்து இங்க வேட்பாளரா எழுதி வச்சுக்கிறது வந்து இல்ல. இவங்க நீங்க சொல்றீங்க நாங்க வந்து திருத்திடுவோம், இவங்க திருந்திடுவாங்கன்ட்டு. இன்றைக்கு நீங்க வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க. சிங்கம்புலி கரடியே எங்களோட இருந்தாலும் சர்க்கஸ்ல இருக்க சிங்கம்புலி கரடியோட கம்முன்னு சொன்ன வச்சு கேட்கும். அந்த சிங்கம்புலி கரடிட்டு இருக்கக்கூடிய திறமை வெளியில வரும், புத்திசாலித்தனம் வெளியே வரும். சுய புத்தி ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா அந்த தவறு அழிக்கப்படும் அல்லது ஒடுக்கப்படும். இதை சார் செய்வார். கண்டிப்பாக அதிகார துஷ்பிரயோகத்தை எவனாலையும் செய்ய முடியாதுங்க சார் அடுத்த அரசாங்கத்தில். நீங்க தெரியும் இவங்கெல்லாம் திருந்திடுவாங்கன்ற அடிப்படையில தான் வந்து நல்ல அடிப்படையில தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. முடியாது, இந்த நல்ல அடிப்படையில தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களான்னு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல, நீங்க சொல்றது இல்ல. திமுக அதிமுக விட்டுருங்க, நீங்க எங்கிட்ட ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் சார், திமுக ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரையும் சொல்லல. நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதிமுகவுக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நீங்க மாட்டேன்னு சொல்ல தீய சக்தின்னு வரீங்களா சார்? நீங்க உடனே சக்தின்னு வரும்போது நீங்க எந்த பேசிஸ் அடிப்படையில இந்த மாதிரியான வேட்பாளர்களுக்கு சொல்லட்டுங்களா? செந்தில் பாலாஜியில 5% இருந்தா அலவுடு, இவங்கெல்லாம் 5% கீழே தான் இருப்பாங்க. எங்களுடைய அளவுகோல் உங்களோட அளவீடு வந்து செந்தில் பாலாஜி. அவர் வந்து சார், அவர் வந்து ஒரு ஜீசஸ் மாதிரி. சொல்றத பார்த்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி நாளைக்கு தாவேக்கையில சேர்ந்தாருன்னா நாங்க வந்து அவ்வளவுதான், இங்க வந்தா தூய சக்தியா மாறி செந்தில் பாலாஜி ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறீங்க. நோ,
செந்தில் பாலாஜி நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. தயவு செய்து அவரை வந்து தாவேகா பக்கமெல்லாம் இழுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா தயவு செய்து 845 கோடி பேரும் அவங்க மத கடவுளை வேண்டி, இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவுடைய ஜனாதிபதி அவர் மாறலாம். அவர் வந்து கம்ப்ளீட்டாக உலகத்தை ரஷ்யாக்கலாம். ஏன்னா உண்மையாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள ஒரு ஆள்னா உங்களுக்கு வந்து புத்தின் தான். ஏன்னா இப்போ சோசியலைஸ்ட் லைஃப்லாம் நீங்கள் பார்த்துனாங்க, அவர் நிதானமாக இருப்பார். இப்போ யூரோப் கண்ட்ரிஸ் அவரை ஹிட் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆயில் கொடுத்துருப்பார். யூரோப் கண்ட்ரிஸ் அவரே ஹிட் பண்ணும், ஆனால் ஹீ சப்ளைங் ஆயில். ஒரு சைடில் வந்து இவருடைய பைப்ஸ் எல்லாம் உடச்சிடுவாங்க, அது நிதானமாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு நிதானமான ஒரு அரசியல் திறமையில் ஒரு ஆள்னா நான் வந்து புத்தின் தான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து அவர் 50 புத்தியனுங்க, ஒரு 50 ட்ரம்ப் அவசரமா நாங்கெல்லாம் அவர் வச்சு வேலை வாங்குறதுக்கு தகுதி இல்லை சார். நீங்க சொல்றீங்க 50 புதின் 40 ட்ரம்ப் சார், செந்தில் பாலாஜி சார் அளவுக்குலாம் எங்களுக்கு தகுதி இல்லை சார். ஸோ இந்த திமுகவுடைய கட்டமைப்பு அந்த திறமை அதுக்கு முன்னாடி நாங்களாம் தூசு சார். அவங்க வந்து ஜனங்களை அணுகிற முறை, அவங்க என்னை கூட அணுகுனாங்க சார். ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு என்னை அணுகிற முறை 8 மணி நேரம் இன்ஸ்பெக்டர் என்னை எதுக்கு அளவுக்கு வச்சிருந்தார் சார் கன் பாயிண்டில். நான் கன் பாயிண்டில் நான் அன்றைக்கி உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம். என்னை வந்து பணம் வச்சுருக்கிறேங்கிறாரு, என் ரூமில் பணம் இல்லை, இன்னொருடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குது. எங்கெங்கேயோ பேசுகிறாரு, யாரோ டிசிங்கிறாரு, யாரோ பேசுகிறாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, என் பொண்ணை தூக்குறாங்கிறாரு, அங்கே என் பையனை தூக்குறாங்கிறாரு, எல்லாம் நீங்கள் முடிஞ்சிங்க அப்படிங்க. எதுக்காக முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ஒரு சராசரி ஒரு ஜோசியாரன், டெல்லியிலேருந்து வந்து இங்கே இருக்கிறேன், ஏதோ விஜய் சாருக்கு ஜாதகம் பார்க்குறேன். என்னை எதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு மயிலாப்பூர் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து என்னை அடையார் ஏரியா வந்து விசாரிக்கிறார். அடையாரில் கூட இன்ஸ்பெக்டர் இருப்பார் அந்த ஏரியாக்குள்ளார். அவர் வரல, இவர் வந்தார். ஏன் வந்தாருன்னு தெரியல. வாயே திறக்க முடியாது. நான் போய் டெல்லி சென்னை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன். எனக்கே தெரியும் எங்கள் வக்கீல் வந்து வாபஸ் வாங்கி போயிட்டார் பெட்டிஷனை. ஏங்க இப்போ ஒரு கேள்வி பதில் சொல்கிறேன். விஜய் நம்ம ரொம்ப பழகணும் பிரபு கோலாலம்பூரில் போய் இறங்கினார். ஜனங்க வந்து பார்த்தாங்க. ட்ரம்ப் தான் வருவாங்களே சொல்லுங்கள். ட்ரம்ப் வந்து கோலாலம்பூர் வந்து இறங்கினார்னா அது மாதிரி லட்சக்கணக்கான கூட்டம் சேருமா? சரி, எந்த அடிப்படையில் எனக்கு கேட்குறீங்கன்னே புரியல சார். அவர் ஒரு ஸ்டார் சார், சினிமா ஸ்டார் சார். அப்படிங்களா? அவர் பெரிய தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்தியாவிலே நீங்கள் சொன்னீங்களா, இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஸ்டார். வர சொல்லுங்க எல்லா ஸ்டாரையும். நீங்கள் சொல்லுங்கள், அஜித் சார் வர சொல்லுங்கள், ஷாருக் கான் வர சொல்லுங்கள், சல்மான் கான் வர சொல்லுங்கள். எங்கள் தலைவர் என்ன ஸ்டேட்டஸ், மக்கள் அவர் மதிக்கிறாங்க சார். அவர் முருகருடைய பிரதிநிதி. முருகர் இருக்காரு இல்லையா, தமிழக முருகர் சொல்றீங்களா? அவருடைய பிரதிநிதி தமிழ்நாடு காப்பாற்ற வந்திருக்காரு சார். தமிழ்நாடு காப்பாற்ற என்ன சொல்லி செய்வீர்னு சொல்லுவீங்களா? செய்வீர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காப்பாற்றவன்னு அர்த்தம். கரெக்டா? ஆடு மந்தை தப்பி போயிடுச்சு, அந்த தப்பி போன ஆட்டை திருப்பி காப்பாற்றுறது சேவியர். அவர்களை கடவுள், அரசியல் தலைவர்கள் கடவுள் இல்ல. இந்த சமுதாயம் கஷ்டப்பட்டு இருக்குது, இதை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்னமோ பழனி முருகனே அவர் அனுப்பிச்சிட்டாருன்னு தோணும். இன்னைக்கு ஊழல் ஆட்சி பார்க்கலான்னு பேசவாது முடியுதா? 2021 எலெக்ஷன் அப்படி பேசிருக்க முடியுமா? நானும் பிரபு உட்காந்துட்டு சார் நாங்கள் ஊழலாக ஆட்சி கொடுக்க போகிறோம் யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அது நீங்கள் நம்புவீங்களா? சீமான் பேசுறாரு சார். அவர் விடுங்க சார், நாங்கள் அவர் கணக்கிலே சேர்த்துக்கிறது இல்லை. ஏன் சார்? நாங்கள் அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவர் என்னமோ பேசிட்டு இருக்காரு, பேசிட்டோம். அவர் அரசியலை விட சார் விஜய் வந்து என்ன முன்னெடுக்கிற அரசியல் சார்? என்ன முன்னெடுக்கிறாரு? எல்லாத்துக்கும் பால் கறந்த கவர்மெண்ட் வேலை. இல்ல சார், மற்றவங்களை இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் மேல வைக்கிறீங்கல்ல சார். நான் இப்ப சொல்றேன், அந்த அளவுக்கு என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுமா இல்ல கட்சியில வந்து நம்ம என்ன தகுதி அடிப்படையில தகுதி காட்டணும்? சச்சின் டெண்டுல்கர் வந்து 15 வயசுல எலெக்ஷன் வந்து வந்தாரு ஸ்போர்ட்ஸ்ல. என்ன தகுதி கேக்குறாங்க? அரசியல்ல கேக்குறாங்க சார். என்ன தேவை இருக்கு? நல்லவனா இருக்க, நல்லது பண்ணணும்னு சொல்றதுக்கு என்ன சார் தகுதி? விஜய் எதை சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு? எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? வந்து ப்ரூவ் பண்றாங்க. வந்தா தானே ப்ரூவ் பண்ண முடியும். வந்தா தான் சார் ப்ரூவ் பண்ண முடியும். டோட்டல் நீங்க அரசியல் ஸ்ட்ரக்சரே நீங்க மாத்துறீங்க. அதே மாத்தக்கூடாதுன்னு நான் கேட்கறேன். யார் சொன்ன இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்ட்டு? யார் சொன்னாங்க? 1952 எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் வந்தாரு, அப்புறம் அரசியல் ட்ரெயின் அப் பண்ணாரு. 67 வந்து அண்ணாதுரை வந்து சிஎம்ஆருக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் 71 வந்து சிஎம்ஆர் கருணாநிதி சிஎம்ஆருக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு. நாங்களே எம்ஜிஆர் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வரட்டுமா முகத்தை? எம்ஜிஆர் வேற வாழ்ந்து காட்டுமா? அது எம்ஜிஆர் வேற விஜய் வேறன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் வாழ்ந்த காலம் என்ன, நீங்க நாங்க வாழ்ற காலம் என்ன? பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி கேக்குறீங்க. ஆனா நீங்க வந்து நிறைய இடத்துல ஹாலோகிராம் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, லுக் லைக் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவுல நிறைய வேட்பாளர்கள் விஜய் அவர்கள் கூட ஒரு பிரச்சார வாகனத்துல நின்னு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்ற நிறைய பேர் ஏங்கி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க டூர் பிளான் இருக்கு. செங்கோட்டையில சேர்த்தாங்க, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பிளான். நீங்க போய் டூர் அங்க போட்டு கொடுத்துட்டுங்க. நாங்க எங்க டூர் போய் எங்க திருப்திக்கு நாங்க டூர் போக நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க ஐடியால இன்னும் நல்லா டிஎம்கே சொல்லி கொடுங்க. அவங்க தான் ஜனங்களை போய் ரீச் பண்றதுக்காக படபாடு வர்றாங்க. நாங்க ஜனங்களை ரீச் பண்ணிட்டு நம்பிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்காரையும் பூந்துட்டோம். ஒரு குழந்தை நேற்று அப்படியே தாவேக்காக ஓட்டு போடுங்குது.
அவங்க அப்பா இல்லைன்னா நான் வந்து ஸ்டாலின் தான் ஓட்டு போடுங்குது, அது கோச் ரோட்டில் நடந்து போகுது 2 வயசு பையன். உடனே அவங்க அப்பா டீம் சரி ஓகே தாவேக்காக ஓட்டு போடலான்னு போட்டு அது தேவையில்லைங்க. ஆனால் குழந்தை மனசை கூட நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன சக்தியால குழந்தை மனசை ரீச் பண்ணணும்? குழந்தைக்கு வந்து அரசியல் தெரியுமா? தேவையே இல்லைங்கிற நான் ரீச் பண்ணதுக்கு தான் உதாரணம் சொல்றேன். ரீச் பண்ணது சார் அவர் ஸ்கிரீன்ல பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் சார். சார் அப்ப ஸ்கிரீன்ல பார்த்து எல்லாரும் பிடிச்சல. ஸ்கிரீன்ல பார்த்து மறுபடியும் சினை அவருடைய நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சினிமா இன்ஃப்ளூயன்சர் நீங்க மறுபடியும் அரசியலுக்கு கொண்டு வந்து நாங்க எல்லா வீட்டுக்கு போயிட்டோம். கஷ்டமா இருக்கு இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா தப்பு பண்ணிட்டு நாங்க சிஸ்டத்துல வாழ்றோம். எங்க சிஸ்டத்தை மாத்துறீங்கறீங்க. யாரும் இருக்க சிஸ்டத்தை பாராட்டல, யாரும் பாராட்டல. அதுக்காக நீங்க விஜய் பண்றதை நியாயப்படுத்தாதீங்க. தயவு செய்து விஜய் என்ன பண்றா நீங்க கேட்கவே கேட்காதீங்க நாங்க சொல்றோம். ஏன் சார் கேட்க கூடாது? ஏன் எங்க சௌரியம் நாங்க அப்ரோச் பண்றோம் எப்படி வேணாலும். எனக்கு ஓட் ரைட்ஸ் இருக்கு சார். நான் ஓட்டு போறேன் பாருங்க. இது ஒரு அப்ரோச். நாங்க ஜனங்கள கேக்குறேன் ஒரு பொது ஒபினியன். யூ கேன் கிவ் யுவர் ஒப்பீனியன். நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா, எங்களுடைய ஐடியா என்னன்னா, நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் நாங்கள் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம், நாங்கள் நம்புறோம். நீங்கள் இப்படி ரீச் பண்ணா தானே ஒத்துக்குவோம். நீங்கள் சொல்லாதுங்க. யாருன்னு சொல்றீங்க? உங்க மாதிரி 8 லட்சம் நம்பிட்டு இருக்கிற 1 லட்சம் பேர் இருப்பீங்க மொத்தமா தமிழ்நாட்டில். 1 லட்சம் நம்பிட்டு இருக்கவங்க. ஆமா, பிரபு மாதிரி இருக்கால ஆட்கள் எத்தனை. நீங்க எப்படி நம்பிட்டு இருக்கீங்க? நாங்க யதார்த்தம், நாங்க ரீச் பண்ணோம். நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி நாங்க பாருங்க. 4 மேக் பாருங்க. 4 மேக் பாருங்க. இது என்ன நடக்குது பாருங்க. நேற்று ஒரு நாளிதழில் போட்டிருக்காங்க, விஜய் அவருடைய வாக்குறுதிகளுக்கு தேவை 12 லட்சம் கோடி, தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டே வந்து 4.4 லட்சம் கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல். அது இருக்கட்டும், அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டில் ஒரு 8 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி அதில் உழைக்கிற ஜனங்கள் ஒரு 6 கோடி பேர் இருப்போம், அல்லது ஒரு 5 கோடி பேர் இருப்போம். அந்த 5 கோடி பேருடைய உழைப்பு பெனிஃபிட்ஸ் நியாயமாக அவங்களுக்கும், அவங்ககிட்ட வாங்கக்கூடிய வரிகளும், அவங்ககிட்ட வாங்கக்கூடிய டேக்ஸ் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா இந்த நாடு சுபிச்சமடையும், லாபமடையும், வெற்றி அடையும். அந்த வெற்றியினுடைய கிஃப்ட் எல்லாமே ஜனங்களுக்கே திரும்பி கொடுக்கறாங்க. இம்போர்ட்டட் கார்டுக்கெல்லாம் கரெக்டாக டியூட்டி கட்டி வாங்கிட்டாங்கன்னா இல்லை, இது ரொம்ப சிம்பிள். அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற தொழில், அறிவை வளர்த்து கொடுக்குறோம். அறிவுக்கேற்ற தொழிலை செய்யட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், தங்கறக்கு ஒரு வீடு இருக்கட்டும், தண்ணி சுகாதாரமாக அவங்களுக்கு கிடைக்கட்டும், காற்று சுகாதாரமாக அவங்களுக்கு இருக்கட்டும், சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கட்டும், அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறக்கான கேளிக்கையிலோட அவங்க சந்தோஷமாக போகட்டும். அது கோயிலாக இருக்கலாம், அது பார்க்காக இருக்கலாம், அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். ஸோ பியூட்டிஃபுல் அரசாங்கமாக மாறப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, சீமான் சொல்கிறாரு, ஒரு கதை சொல்கிறாருல, வந்தோடனே மாடு மேய்க்கிறவங்கலாம் வந்து அரசு வேலை, ஆடு மேய்க்கிறவங்களா ஒரு அரசு வேலை. இந்த கதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா சுவாரசியமா இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு நேரம் சொல்றேனே, நீங்க சொல்றது கற்பனை பண்ணும்போது ஆஹா எப்படி தமிழ்நாட்டே கொஞ்சம் போல மாத்திடுவாங்க. விளக்கு சரக்கு வாய்ப்பு தரணும். யோசிப்பாங்க. நல்ல காற்று எல்லாரும் கேட்கறதான். எருவு மேய்க்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் எல்லாரும் கேட்கறது இல்லை. இப்போ ஒன்றும் வேண்டாம் சார். சார் இதுதான் சார் நம்ம நிறைய பேசுறோம். தாவேக்கா வந்தா நிறைய நீங்க சொல்றது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் ஸ்கீம்ஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்கீம்ஸ் தான். நான் ஒரு கேள்விப்பட்டேன். ஒரு மாவட்ட செயலாளர் வேட்பாளர் வந்து அறிவிச்சிட்டாங்க தாவேக்காவில், பிரச்சாரத்துக்கே வரல. அப்புறம் என்னன்னு விசாரிக்கும் போது, தம்பி நீ வேட்பாளர் ஆகிட்ட, நான் மாவட்ட செயலாளர், நான் என்னத்தை கண்டேன், நீ வந்து ஏதோ பார்த்து பண்ணுறதா அதை பண்ணு, நான் வந்து உனக்கு வந்து வேலை பார்க்குறேன் அப்படியான்ற ஒரு விமர்சனமும் ஒரு புகாரும். அதை தாண்டி நீக்குரிய மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் உனக்கு கவுன்சிலர் வேணுமா, பண்ணி தந்துடுறேன், இப்போ எலெக்ஷனுக்கு காசு வேணும், நீ ஒரு 5 லட்சம், நீ ஒரு 4 லட்சம் 3 லட்சம் கொடுத்துரு அப்படின்ற காசை வாங்கிட்டு அங்கே கீழ்மட்ட நிர்வாகிகளாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதை வந்து திமுக அதிமுக நடக்கலன்னு நான் சொல்ல, அங்கே நடக்குது. ஆனால் தூய சக்தின்னு ஒன்று சொல்லிட்டு வந்து நடக்கும் போது இதுவே தடுக்க முடியாத நீங்க நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு லஞ்சம் வாங்குறத இவரு தடுத்துருவாரு. விஜய் இங்க நடக்கிறதெல்லாம் வந்து விஜய் நாலேஜ் ஃபர்ஸ்ட் போதா, கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைரக்டா விஜய் கவனிக்கிறாரா, அவர் மானிட்டர் பண்றாரா, அதெல்லாம் தாண்டி இவரு வந்து நாளைக்கு கடைக்கோடி தமிழ்நாட்டுல நடக்கிறத வந்து விஜய் வந்து தடுத்துருவாரு. ஒரு அபத்தமா தெரியலையா? அழகா பதில் சொல்றேன். இது எப்படி தெரியுங்களாங்க, இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் ஒரு பால்பட்ட சமுதாயம், பணம் வாங்கி பழகின சமுதாயம், பணம் கொடுத்து பழகின சமுதாயம். 98% இந்த சமுதாயத்தில் பணம் வாங்குறதோ கொடுக்குறதோ தப்பில்லைங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். லஞ்சம் கொடுக்குறது தப்பில்லை, லஞ்சம் வாங்குறது தப்பில்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருங்க, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அமுத்துடா அப்படிங்கிற அளவுக்கு மனநிலையை நம்ம உருவாக்கிட்டோம் லாஸ்ட் ஒரு 50-60 வருஷத்தில். இந்த மனநிலையுள்ள கூட்டத்துக்குள்ளே இருந்தால் நாங்கள் ஒரு கட்சி உருவாக்கி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஒரு சில பேர் எங்களுக்குள்ளாரே வந்திருக்கலாம். களை எடுக்கணும். ஊறதை பார்க்குறதா பறக்கிறத பார்க்க தான் தமிழில் ஒரு வார்த்தை வரும். நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். இதை பார்க்கறது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா, கட்டைக்கோடியில் இருக்கிற மணியானுக்கு கீழே இருக்கிற ஒரு அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, தண்டல்காரன்,
அவன் தவறு செய்தாலும் அழகாக தண்டிக்கப்படக்கூடிய இடத்துல தான் விஜய் சார் இருப்பார். அவருக்கு தெரியும் அவனை எப்படி ரீச் பண்ண. எனக்கே தெரியும், அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. விஜய் சார் எங்கிட்ட சொல்லியிருக்காரு எப்படி இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு. அது இப்போ நம்ம சொல்கிறது சரியாக வராது. அதாவது நான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே புரியுது, நீங்க சொல்ற ஜெயிச்ச உடனே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. நேத்து நான் ஒரு களத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு தாவேகா தொண்டர் அவர் அந்த வாக்கு சேகரிப்புல துண்டு போட்டு தாவேகா இருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. இந்த மாதிரி விஜய் சார் வந்து ஒரு இன்டெலெக்சுவல், நீங்க வெளியில இருந்து பாக்குறீங்க விஜய் வந்து ஒரு சாதாரண இட போடுறீங்க, அவர் ஒரு சரியான ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு சொன்னாரு. வேட்பாளர்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சார் இதுல தான் சார் நிறைய வேட்பாளர்கள் வந்து விஜய் சாருக்கு யாருன்னு தெரியாது சார், அந்த அளவுக்கு தான் சார். ஏன்னா விஜய் சாருடைய நாலேஜ்லாம் இது கிடையாது சார். அது அடுத்து ஒரு லேயர் இருக்கு. அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு விஜய் சாருக்கு சொன்னாங்க, சரிப்பா ஓகே போட்டுருங்க அப்படின்ட்டார் சார். அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இது வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எல்லா கட்சியிலையும் ஒரு உள்ளடி வேலை நடக்குது. திமுக ஒரு வேட்பாளரை போட்டாங்க, அவர் உள்ளார வேட்பாளர் சீட் எதிர்பார்த்தவர் வேலை பாக்குறாரு. இப்படின்லாம் இருக்கும்போது நீங்க இதுக்கு மாற்றாதானே வரீங்க. அப்படி நீங்க மாற்றா வரும்போது நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு திமுக காசு கொடுக்குது, அதிமுக காசு கொடுக்குது, அவங்க வந்து விலைக்கு வாங்குறாங்க. அப்படி நீங்க இதை வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா எதிர்க்கணும்னா இப்ப நீங்க எந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்ணி போடணும்? ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்ப பிஎம் கீழே ஒரு 10 செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஃபில்டர் பண்ணுற விஷயம் தான் வந்து பிஎம் போய் சேரும். இப்போ ராகுல் காந்தி இருக்கார், இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கிரிஷ் தான் வந்து காங்கிரஸுடைய இன்சார்ஜ். எனக்கு கிரிஷ் தெரியும், நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு அடுத்து வேணுகோபால் இருப்பார், வேணுகோபால் ஃபில்டர் பண்ணுவார். வேணுகோபாலுக்கு பிறகு ராகுல் காந்திகிட்ட ஒரு விஷயம் போய் சேரும். ஸோ இந்த ஃபில்டர் சர்க்கியூட் தேவை. ஏன்னா ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு பகல் பொழுதில் ஒரு 8 மணி நேரம் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். நீங்கள் ஒரு 80 பேர்த்தையாக வேலைக்கு வச்சுட்டிங்கன்னா தான் ஒரு தலைவனால் அந்த 80 பேர்த்து மூலமாக அந்த வேலையை வாங்கணும். அதில் எங்காச்சும் சின்ன சின்ன தவறுகளை அந்த 80 பேர்த்தில் ஒரு 10 பேர் தப்பு கூட செய்யலாம். தவறுகள் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம கையில் ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தண்டிக்கிற இடத்துல ஜெயித்து நம்ம இருப்போம். இப்போ நம்ம அரசாங்கத்தை அடையக்கூடிய ஒரு மார்ச்சில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ தமிழக அரசாங்கத்தை நம்ம சார் பிடிச்சாகணும். இப்போ அந்த சார் பிடிச்சவருக்கு திரும்பி பார்த்து லாஸ்ட்டு 2-3 வருடங்களில் நம்ம பக்கத்தில் ஒரு 10-15 பேர் இருந்தான். இப்போ என்னை வச்சுக்கோங்க, சாருடைய அப்பாவே எடுத்துக்கலாம், சந்திரசேகர் சார் இருக்கார், அவர் ஈவன் அவருடைய மாமா, அவங்க அம்மா, ஜான் சார், இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துடைய லாஸ்ட்டு 2-3 இயர்ஸுடைய ட்ராக் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கியூ பிரான்ச் போலீஸில் சொல்லி. இப்போ நான் ஏதாச்சும் அவருக்கு துரோகம் பண்ணியிருந்தேன்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் தேவைப்படுதுன்னா அதையெல்லாம் செய்கிற அளவுக்கு தைரியசாலியும் ஒரு தெளிவான மனிதர் அவர். ஏன்னா அவர் தைரியத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல இருந்து ஒரு அச்சுறுத்தல் வர்ற பொழுது அது எப்படி சந்திச்சார்னு எனக்கு தெரியும். பயம் இல்லாமல் சந்தித்தார். ஸோ ஒரு அரசியல் தலைவனாக, ஒரு வீரனாக இந்த ஸ்டேட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய மிகச்சிறந்த தைரியசாலி, நேர்மையானவர் விஜய். இப்போ சின்ன சின்ன மிஸ்ஃபயர்ஸ் இருக்குது, நாங்கள் அது பின்னால் சரி பண்ணிடுவோம். ஆக்சுவலாக அது போக இந்த பணம் வாங்குறான், லஞ்சம் கொடுத்தா, நீ எனக்கு வந்து மாறிச்சலாம் பணம் கட்டானுலாம் சொல்கிறீங்களே, அது ஒரு 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் எடுத்தால் கூட இந்த பொல்யூட்டட் கண்ட்ரியில், இந்த தமிழ்நாட்டில் 100 பேர்த்தில் 2 பேர்த்த கூட நல்லவனை பிடிக்க முடியல ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தால் தவறு செய்யக்கூடிய இடத்துல 100 பேர்த்தில் 98 பேர் பழக்கிட்டோம் நம்ம. அப்படி இப்போ நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, விஜய் நேர்மையானவர், அவரை சுற்றி ஒரு சிலர் தவறு பண்ணலாம், அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். May 4th அன்னைக்கு நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.